Thank you girls for your stage breaking performance. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆண்டு விழாவை பார்த்த திருப்தி எனக்கு அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ். ஸோ தொடங்குகிறேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற வாக்கிற்கிணங்க இந்த ஒரு அருமையான நாள், ஒவ்வொரு நாளுமே நமக்கு அருமையான நாள், இனிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் இது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்று ஒரு இந்த இன்ஃபேன்ட் ஜீசஸ் பள்ளிக்கூடமானது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பெருமையை தந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மன்ற விழாவிற்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியை அவர்களுக்கும், வேதியியல் ஆசிரியை திருமதி இந்திரா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எல்லா ப்ரோக்ராமும் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டான்ஸ்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விழிப்புணர்வை வலியுறுத்தி உள்ளது. ஸோ இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ஸ்லையும் எவ்வளோ எம்இஸில் ஏற்றணும், மார்க் ஏற்றணும், பேப்பர் திருத்தணும், மந்த்லி எக்ஸாம் இருக்குது. ஒரு டீச்சருக்கு தான் தெரியும் இந்த எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை வந்து ரொம்ப அருமையாக நடத்தின நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அத்தனையிலும் அந்த ஆசிரியர்கள் வந்து அறிவியல் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து ஒரு மிக மிக அருமையான நிகழ்வை வந்து ஏற்பாடு கொடுத்திருக்காங்க. அதனால் நல்ல ஒரு கைதட்டலை நாம் அறிவியல் ஆசிரியர்களுக்கு தரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விழிப்புணர்வு பாடல்கள் நிறைய இருந்துச்சு. அதில் எனக்கு கடைசியாக வந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா என்னுடைய வேதியியல் தனிமங்கள் பெயர்களை எலிமெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை சொல்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பாட்டை போட்டுவிட்டா தினமும் பிள்ளைங்க சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த பாடல் மிக மிக அருமை. அதே மாதிரி மோஷன் பற்றிய ஒரு டான்ஸு, இனிமேல் எனக்கு வந்து அந்த சாங் எல்லாம் கேட்டால் அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும், அந்த டான்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இங்கே முக்கியமாக நான் பாராட்ட வேண்டியது இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை மற்றும் தாளாளர் அவர்களை. நான் ஒரு 8 years பிஃபோர் அப்படி வந்திருப்பேன் ஆனுவல் டேக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டிசிப்ளின் என்னை ரொம்ப ரொம்ப வியக்க வைக்கிறது. ஸோ நான் எந்த பள்ளியிலும் இப்படி ஒரு அமைதியான மாணவர்களை நான் பார்த்ததே இல்லை என் பள்ளிக்கு பிறகு. ஸோ என் பள்ளிக்கு பிறகு எந்த ஒரு பள்ளியிலும் தான் சில பள்ளிகளுக்கு போயிருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் பின்னாடி எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பள்ளி மாணவர்களுடைய ஒழுக்கம் என்பது மிக மிக என்னை ஒரு வியப்பில் ஆழ்த்துகிறது. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப டிசிப்ளினாக எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்ஸில் ஸ்பீச்சில் பிள்ளைங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு திருவிளையாடல் அப்படிங்கிற படம் வந்து நானும் பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப எல்லாருமே சின்ன பிள்ளைங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு வந்திய படம் நினைக்கிறேன் திருவிளையாடல். அப்படி அந்த நிகழ்வை ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகளோட தொடர்புபடுத்தி செய்த இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் சயின்ஸ் டீச்சருங்கிறனால சொல்கிறேன். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோஷனுக்குரிய சாங்குக்கு ஒரு இந்த சாங் எடுத்து ஒரு சாங்கை வந்து மோஷனுக்கு எப்படி நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே அந்த பையன் டெஃபினிஷன் சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த சர்க்குலர் மோஷன், வாட் இஸ் த லீனியர் மோஷன், வாட் இஸ் த ஆசிலேஷன். ஸோ அது மாதிரி டச் அண்ட் நான் டச். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமை. ஸோ இதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து எப்பொழுதும் போல் டெஃபினிஷன் எல்லாத்தையும் டான்ஸ்லேயே சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் போல். அதுக்கான நேரம் தான் எங்களுக்கு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா அப்படிங்கிறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும். அது மாதிரியான ஒரு ஆண்டு விழாவை பார்த்த ஒரு திருப்தியானது எனக்கு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாருக்குமே நல்ல ஒரு கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த நாளும் இந்த ஒரு கதையை நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய தீவு, அந்த தீவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலமரம் இருக்குமா, ஆலமரத்தை விட பெரிய பெரிய வானளவு உயர்ந்த மரங்கள் இருக்கும். ஸோ அந்த மரங்கள் வந்து அந்த ஊரில் வந்து எல்லாமே ட்ரைப்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ட்ரைப்ஸ்க்கு வந்து என்னென்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் போய் அந்த மரத்தை வெட்டி அந்த புதுமண தம்பதிகளுக்கு நியூ கப்பிள்ஸ்க்கு வந்து ப்ரெசண்ட்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்க மரத்தை வந்து கை வச்சு வெட்ட மாட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணுவாங்களான்னா மரத்தை சுற்றி இருந்து எல்லாருமே சொல்லுவாங்களாம், இந்த நீ மரமே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஸோ நீ சீக்கிரம்
பட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி டெய்லி அழுவாங்க. என்ன செய்வாங்களாம்? டெய்லி போய் அந்த மரத்துக்கிட்ட அழுவாங்க. அந்த மரம் அவ்வளோ பெரிய மரம், ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆலமரத்தை விட பனை மரத்தை விடலாம் உயர்ந்த மரம். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே வாரத்தில் பட்டு போயிருமா. அதுக்கப்புறம் அந்த மரம் தானாக விழுந்துருமா. அதுக்கப்புறம் அதை எடுத்து பயன்படுத்துவாங்களாம். ஸோ எப்பொழுதுமே நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வார்த்தை வெல்லும். நாம் சொல்கிற ஒரு வார்த்தை மற்றவரிடம் வெல்ல உயர்த்தவும் வைக்கும். நாம் சொல்கிற ஒரு வார்த்தை மற்றவரை தாழ்த்தவும் செய்யும். ஸோ இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளையா இருக்கட்டும், ஆசிரியர் மாணவர்களாக இருக்கட்டும், நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவான வார்த்தைகளை நல்லா பேசணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இதை உங்கள்கிட்ட இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொன்னேன். ஸோ எப்பயுமே நம்ம ஆசிரியர், இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னட்ட ஸ்டூடெண்ட்டாக படித்தவங்க இங்கே டீச்சராக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எனக்கு தெரியும் நான் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சராக இருந்தேன். அதற்கப்புறம் அப்படியே இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பயனளிக்கும்ன்றதுனால நானே மாறிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை ஆசிரியர் மாணவரிடத்திலும் நீங்கள் மற்றவர்களிடத்திலும் பேசணும். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போய் அந்த கமெண்ட்டு நீங்கள் அப்படி ஆடின, இப்படி ஆடின, இங்கே நின்ன, அங்கே நின்ன அப்படிங்கிறத விட பெஸ்ட், ஸோ யூ கேவ் அ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அப்படின்னு சொன்னீங்க, யூ டிட் அ கிரேட் ஜாப் அப்படின்னு நம்மளா அவங்களுக்கு அது ரொம்ப என்கரேஜிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசையில் ரொம்ப நம்ம என்கரேஜிங்காக பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ அதுதான் அவங்கள வாழ வைக்கும். அப்படிங்கிறதுல அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்கே நம்ம போவேணாம். வீழ வைக்கும், வீழ்த்தும், அதுக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. ஸோ எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம இருந்தோம்னாலே அந்த இடம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை எல்லாரும் உணரணும். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் இந்த பொண்ணு கிளாஸில் இருந்தால் அந்த கிளாஸே நல்லா இருக்கும், இந்த பையன் இன்னைக்கு கிளாஸில் இருந்தால் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரும். ரெண்டாவது விஷயம் அறிவியல் கண்டுபிடிப்பு. ஸோ எப்போ பார்த்தீங்க இந்த அறிவியல் பண்ணுறதுக்கு முக்கியமானது ஒன்று அறிவியல் கண்டுபிடிப்பு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கண்டுபிடிப்புங்கிறது எப்போ நமக்கு தேவைப்படுது, ஒரு தேவையின் அடிப்படையில் தான் கண்டுபிடிப்பே வருது இல்லையா? அதை நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மாற்றி யோசி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எல்லாரும் தான் மரத்துக்கு கீழே உட்காந்தாங்க, ஆனால் ஆப்பிள் மேலேருந்து கீழே வர்றதை யோசித்தவர் ஐசக் நியூட்டன் மட்டும்தான். ஏன் அந்த ஆப்பிள் மேலேருந்து கீழே வருது, ஏன் இந்த ஆப்பிள் மேலேயே போகலை அப்படின்னு சொல்லி யோசித்ததனோட விளைவு புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறார். ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளை கண்டுபிடித்த தேவையின் அடிப்படையில் கண்டுபிடித்தது தான் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள். ஸோ சாதாரணமாக நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே இந்த வயசுலேயே ஒரு 12வது படிக்கிறீங்க, 10வது படிக்கிறீங்கன்னா உங்களுடைய கண்டுபிடிப்பை பேட்டன்ட் ரைட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனில் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா அதற்கப்புறம் உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் ஏர்னிங்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த கண்டுபிடிப்புகளோட மிக மிக முக்கியமானது ஒன்று. ஒரு மகன் தன்னுடைய தாய் ஒரு இடத்துல குப்பை அள்ளுற வேலையை பார்க்குறாங்க. ஸோ இதுக்காக அவன் கையை வச்சு அள்ளுறத பார்த்து அவன் என்ன பண்ணுறான், என் அம்மா நல்ல விதமாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் உருவாக்குனது தான் ஜேசிபி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தன்னுடைய மனைவியினுடைய தேவைக்காக, அந்த மனைவி சும்மா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம போய் பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கிட்ட பணம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உருவாக்குனதான் ஏடிஎம் இயந்திரம். ஸோ இதே மாதிரி இன்னைக்கு ட்ரோன். ஸோ முன்னாடி இராணுவத்தில் பெரிய பெரிய ஹெலிகாப்டர், பெரிய பெரிய ஜெட் இதெல்லாம் பற்றி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு சிறிய ஒரு இராணுவ வீரருக்கு ஒரு யோசனை வருது. ஸோ இந்த ட்ரோன் மிகச்சிறிய அளவில் இருந்தால் நான் இங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஜாமான் அனுப்பிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவர் இந்தியா. ஸோ நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ட்ரோன் எல்லாம் பெரிய பெரிய அமெரிக்காவில் 1970s அமெரிக்காவில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 1950s இருந்துச்சு, 70s முதல் முறையாக ஆப்ரஹாம் கேரன் அப்படிங்கிறவர் தான் இந்தியா, அவர் தான் அதை கண்டுபிடிச்சார் ட்ரோனில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோனினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. எப்போல்லாம் டிசாஸ்டர் வருதோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் நிறைய டிசாஸ்டர், அப்போல்லாம் ட்ரோனில் உணவுப் பொருட்கள்லாம் அனுப்புனாங்க, ட்ரோனில் மெடிசன் அனுப்புனாங்க. ஸோ அதையெல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ஒரு தேவையை நிமித்தம் வர்றது தான். ஸோ அதனால் அந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி 12th படிக்கிற மாணவர்கள் அனைவரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே ஜேஇ, நீட்டு அந்த லெவல் நம்ம ட்ரை பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா அதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது சரிங்களா. அதனால் இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்ற கார்பரேஷன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது.
ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதை பற்றிய நாலேஜே எங்களுக்கெல்லாம் இல்லை. ஸோ ஆனால் உங்களுக்கு நெட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எத்தனை எக்ஸாம், எந்த ஆன்லைன் எடுத்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது, எதெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நிறைய வரும். ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து முக்கியமாக இங்கே மாணவர்கள் அதிகமாக வணங்க வேண்டியது இருவர். ஒருவர் வந்து வீட்டில் பெற்றோர், அடுத்து வந்து ஆசிரியர். இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்களை நான் மிக மிக தெய்வமாக நான் மதிக்கிறேன். யாரெல்லாம் நல்லா தெரியும், ஏன்னா 2 பசங்க, என்னோட பசங்க இங்கே தான் படித்தாங்க. ஒரு பையன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஃபாரின்ல இருக்காப்புல. அடுத்தது வந்து ஒரு பையன் காமர்ஸ் கோர்ஸ் இங்கே எடுத்தாங்க. அடுத்து MBA வந்து இப்போ சென்னையில் படிக்கிறாங்க. இந்த இருவருமே வந்து நான் உருவாக்கல். நான் ஒரு ஆசிரியர், ஆனால் பல பேரை உருவாக்கியிருக்கேன். ஆனால் என்னுடைய மகன்களை உருவாக்கியது இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் தான் சொல்லுவேன். ஸோ செல்வம் அப்படிங்கிறவர் இருக்கார், இங்கிலீஷ் வாத்தியார் நம்மள்கிட்ட தான் இருக்கார். அடுத்து சார்லி அப்படிங்கிறவர் இருக்கார் சாரு, ஜான்சி ராணி மிஸ், சின்னராணி மிஸ், இப்படி நிறைய வந்து இங்கே உருவாக்கின ஆசிரியர்களை வந்து நான் அடிக்கடி அவங்க பார்ப்பேன். அங்கே இருக்கணின்னு ஒரு மிஸ்ஸு, என்னுடைய மகனுக்கு அவங்க வந்து 2வது தாய் அப்படி தான் சொல்வேன். ஸோ வீட்டில் அவனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க. நான் வந்து என்னுடைய ஸ்கூலில் கேர்ள்ஸை மேம்படுத்த எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். வீட்டில் வந்து அவங்கள பார்க்க எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் என் 2 மகன்களையும் உருவாக்கிய தெய்வங்கள் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்பொழுதுமே இன்ஃபான் பள்ளி ஆசிரியர்களை நான் மிக பெருமையாக வணங்குகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய உழைப்பு என்பது மிக மிக பாராட்டுதற்குரிய ஒன்று. சரியா? இவ்வளோ மாணவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஆசிரியர்கள் நல்ல ரிசல்ட்டை தர்றாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம் ஆகட்டும், உங்கள் பள்ளியில் அகடமிக் ரிசல்ட் ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப பாடுபட்டுருக்கு, இந்த ஆசிரியர்களால் ரொம்ப மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறது. இதற்கு காரணம் ஒவ்வொரு பள்ளியினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகமும் அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து தந்துட்டுருக்கோம். ஸோ 2வது, மாணவர்கள் உங்களுடைய பெற்றோர்களை அளவுக்கு அதிகமாக நேசியுங்கள். நீங்கள் வந்து மற்றவர்களை நேசிப்பதை காட்டிலும், கூட இருக்க பையனையோ கூட இருக்க பொண்ணையோ நேசிக்கிறத காட்டிலும் உங்கள் பெற்றோர்களை அதிகமாக நேசியுங்கள். ஆசிரியர்களை நேசியுங்கள், ஆசிரியரை வணங்குங்கள். பெற்றோர்களை நீங்கள் எங்கேயும் போய் குலசாமியெல்லாம் நீங்கள் கும்பிடவே வேணாம். நீங்கள் வீட்டிலையே எந்திரிச்சோன்ன காலையில் கும்பிட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் உங்கள் பெற்றோர்கள் மட்டும்தான். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு உலகம் வந்துடுது. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்துடுறீங்க. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்களை தவிர வேறு யாரையுமே தெரியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு நோக்கமாகவும் இருக்காது. ஸோ இன்னைக்கு உங்கள் அம்மாட்ட போய் உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பவுன் நகை வாங்கி கொடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு பையன் போய் நீங்கள் போய் கேட்டு பாருங்க, உனக்கு என்னம்மா ஆசை இருக்குது அப்படின்னு கேளுங்க. கேட்டோன்னே ஒரு 5 பவுன் தங்க நகை வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய மிகப்பெரிய ஆசை உங்களை முன்னேற்றி பார்க்கறது மட்டும்தான். அதே மாதிரி தான் ஒரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவன் எந்த அளவுக்கு மேம்பட்டு நிற்கிறானோ அதை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரே இனம் ஆசிரிய இனம் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுடைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் வணங்குங்கள், நேசியுங்கள். அடுத்து 2வது விஷயம் வந்து மனித மாண்புடன் வாழுங்க. அவ்வளவே தான். மனித நேயம், மனித மாண்புடன். ஒரு வயசானவங்க ஒரு ரேஷன் கியூவில் நின்றுட்டே இருக்காங்க, பொருள் வாங்கிறதுக்காக நிற்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அம்மா நான் அந்த மாதிரி குழந்தை அழுகுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது, நான் போகிறேன். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அம்மா எனக்கு அவசரமாக வெளியில் போகணும், நான் போகிறேன். இந்த பாட்டி ஒவ்வொருத்தருக்காக வழிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அவங்க பொருள் வாங்கவே இல்லை. அப்போ அதை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் என்ன முட்டாளா, இப்படி எத்தனை பேருக்கெல்லாம் வழி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் அவங்க சொல்கிறாங்க, அப்பா எனக்கு வந்து மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் வயசான காரணத்தினால என்னால் என்ன பண்ண முடியாது, ஒருத்தவங்களுக்கு போய் உதவி பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு உதவி செய்கிற வாய்ப்பாக கிடச்சி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் மனித மாண்பு. உங்களால் மாணவர்களால் நமக்கு என்ன பெரிய உதவி அப்படின்னா பண உதவியோ பொருள் உதவியோ அல்ல. உங்களோட கூட இருக்க மாணவர்களை நல்லா நேசிங்க. அதாவது நல்ல விதமாக பேசுங்க. ஸோ ஒரு கெட்ட வார்த்தையோ அல்லது ஒரு சாபமான வார்த்தையோ அவங்கள்ட்ட பேசிடாதீங்க. 2வது, யாரெல்லாம் படிப்பில் குறைவாக இருக்காங்களோ அவங்கள நீங்களும், ஆசிரியர் மட்டும்தான் பார்க்கணும்னு இல்லை, நீங்களும் அறிவு தானம் என்பது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால் ஒரு அறிவு தானத்தை, கண் தானம் எப்படி இதே அப்படிலாம் சொல்கிறோமோ, உறுப்பு தானம் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி அறிவு தானம் என்பது மிகப்பெரிய விஷயம். ஸோ எனவே மனித மாண்புடன் வாழுங்கள். ஸோ 3வது விஷயம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சரியா? ஸோ அதாவது ஒரு துறவிக்கிட்ட வந்து ஒரு பையன், நம்ம வந்து ஒரு சேட்டைக்கார பையன் வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வந்து என்ன செய்யறான், ஒரு பட்டாம்பூச்சி அப்படி கையில் க்ளோஸாக வச்சுக்கலாம்.
அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த துறவி எப்படினாலும் டீஸ் பண்ணணும், இன்சல்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. இவர் எல்லாரும் அறிவாளி அறிவாளின்னு சொல்கிறாங்களே, நம்ம போய் கேட்போம் அவரை, அவர் என்ன பதில் சொல்கிறார். உள்ளுக்குள்ளே வந்து அவர் அந்த பட்டாம்பூச்சி இறந்துருச்சுன்னு சொன்னால் பட்டாம்பூச்சியை நசுக்கிடலாம், அவர் உயிரோட இருக்குன்னு சொன்னால் மாற்றி என்ன செஞ்சிடலாம், பட்டாம்பூச்சி எந்த பாருங்க பறக்க விட்டுறேன்னு பறக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த ரெண்டு அவர் வந்து என்ன சொல்லணும், உயிரோட இருக்குன்னா அவன் என்ன செய்வான், பட்டாம்பூச்சியை விட்டுருவான். சாரி, செத்து போயிடுச்சு அப்படின்னா பட்டாம்பூச்சியை விட்டுருவான். உயிரோட இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார்னா கையில் அப்படி நசுக்கிடுவான். இந்த ஒரு காரணத்தை அவன் நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ அறிவாளி இல்லையா, துறவி வந்து மிகப்பெரிய அறிவாளி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவன் என்ன கேட்குறான், இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா செத்துருச்சான்னு கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறார். ஸோ உன் கையில் தான் இருக்குது, அது உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. என் பேரண்ட்ஸ் சரியில்லை, என்னோட வீடு சரியில்லை, என்னுடைய வறுமை என் படிப்புக்கு ஒரு தடையாக இருக்கிறது அப்படி, அதே மாதிரி எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என் ஆசிரியர் சரியில்லை, என் பள்ளி சரியில்லை, இந்த எந்த காரணமும் நம்மளை எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம் என்னவா இருக்கணும், வாழ்க்கையினுடைய முதல் நோக்கம் படிப்பு, இரண்டாவது நோக்கம் வாழ்க்கையின் முதல் நோக்கம் படிப்பு, இரண்டாவது நோக்கம் அதுவும் படிப்பு தான். ஸோ இப்போ இருக்க உங்களுக்கு எல்லாமே படிப்பு படிப்பு, அதை தவிர வேறு எதுவுமாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய முக்கியமாக பெற்றோரை நேசிக்கணும், ஆசிரியரை வணங்கவும், மனித மாண்புடன் வாழவும், ஒவ்வொரு நேரங்களையும் மாற்றி சிந்திச்சு கொண்டே இருக்கு. ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா இந்த பொருள் ஏன் இப்படி இருக்குது, அதே சமயம் ஆசிரியர்கிட்டையும் கேட்கணும். நிறைய டவுட் இப்போ பசங்க கேட்குறதே இல்லை. ஸோ அதனால் ஆசிரியர்கள் வந்து நாங்கள் தான் ரொம்ப என்ன செய்கிறோம், கொஞ்சம் அறிவில் வந்து கம்மியாகிட்டே இருக்க மாதிரி. எங்களை விட நீங்கள் தான் அறிவாளி. இப்போ நான் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப வெல்வெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா நான் 26 வருஷம் கெமிஸ்ட்ரியில் ஊறி போயிட்டேன். ஸோ நான் அறிவாளியாக இருப்பது பெரிதல்ல. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஸோ எல்லாமே படிக்கிறீங்க, தமிழ், இங்கிலீஷ், ஸோ எல்லாத்துலேயும் மேம்பட்டவராக இருக்க நீங்கள் தான் அறிவாளிகள். ஸோ எனவே உங்களுடைய அறிவையும் மனித மாண்பையும் கொண்டு இந்த உலகை மாற்றும் மிக பெரும் கருவிகளாக நீங்கள் வருவீர்கள் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your heartwarming words. Today's chief guest, Mrs. Jacinta ma'am, and correspondent, Sister Vice Principal and Primary in charge, Sister Priya, and all my teachers and students, good morning. I hope you all enjoyed the program. Yes, today, so we never had science club. Today, the first time we have opened the science club, and you are all aware of it, and you all enjoyed the program. So it's our duty that we have to appreciate our science teachers and the students. So let us all give a big round of applause to all our science teachers who took effort and initiative and made this program a grand success. So congratulations to all the science teachers and all the students who performed the program. As we have been inaugurating so many clubs, and see so much is there in every subject, and it is hidden. We didn't know, and we are not aware of it. Once the chance is given, it is coming out. So well they have prepared, and very, very creative. All the programs were very, very creative, and they have, though there was not much time, and I did not give them time to prepare even, and still they made a meaningful program. So very special congratulations. And at this time, I also wanted to appreciate, I don't know whether you are all aware of it or not, last week something happened. 3 of our students, did you all hear that? 3 of our students took the phone and they hand over the phone to the police station, and those people, they appreciated our students. So I want all those 3 of them come to the stage. Sarvesh,
Nicholas, and Inu. Where are they? These are the students who took phone on the road, and immediately they hand over the phone to the police, and the police, they have hand over the phone to the owner, and especially the police, from police station they made a call and they said, sister, really we are so happy that your students have done it, and you should recognize and you should appreciate them. I was waiting for this day because we didn't have our common assembly afterwards, because Monday was a holiday and we didn't have. I thought, okay, this is a good chance this day, so I wanted to appreciate their genuineness and truthfulness. So what he is telling is, all the credit goes to my classman. So class teacher also is, they want to give the credit to the class teacher. Andonima means, he says that my class teacher only taught us to be genuine, and that is what we are, we got that idea. So congratulations to Andonima means who guided them. So this is a small act. See how people recognize. When you do something good, how people recognize you. If it is something bad, nobody will recognize. You will be recognized and you will be condemned. But here, it's a small act that gives them that name and fame. So really, I am also proud of our students and the teacher who motivated them. So congratulations to the class teacher and the students. So this is a credit for our school. So it became in the newspaper even. Infant Jesus Vetri Higher Secondary School students, Devakotai, they have handed over like it came in the newspaper, and so many people got the news. Immediately they send the news to all our teachers and to me also. So people, how they are waiting, whatever it is, whether it is good thing or bad thing, immediately the news will spread. So as much as possible, see that you are the cause to bring the positivity and the good news for the school. In that way, I am very proud of all our students, especially these three of them. So once upon a time, when I was a student, I came, not only a student, after so long back, I came to a quiz program. In that they have given science, a blessing or a curse. The topic was science, a blessing or a curse. What do you all will say? Is it a blessing or a curse? Science, a blessing or a curse? Blessing? Blessing? You understand the question? Science, a blessing or a curse? Curse, you understand? Curse. Sabam. What do you all say? It all like no? Like what the ma'am was telling. Un கையில் அது உயிரோடு இருப்பது இறந்து போறதும் உன் கையில தான் இருக்கு. அதே மாதிரி தான் சயின்ஸும் அது பிளஸ்ஸிங்கா மாத்துறதும் கர்ஸா மாத்துறதும் யார் கையில இருக்கு? நம்மளோட கையில. Understand? So let us make science a blessing to all of our life. Thank you. Have a nice day. God bless you. Thank you, sister, for your heartwarming words. Good morning to all present here. Physics provides a fundamental law governing energy, matter and motion. Chemistry applies these laws to understand the interaction of atoms and molecules. Biology builds upon these principles to understand complex processes. We gather here today to make a significant milestone, the inauguration of our school science club. As we embark on this exciting journey,
I would like to express my gratitude to everyone involved. To our esteemed chief guest, thank you for sharing your knowledge and expertise with us. Your insights have broadened our horizons and motivated us to pursue our scientific interests. Thank you, ma'am. Special thanks to our principal sister for being an exceptional leadership, mentor and role model. We are grateful for your dedication, wisdom and commitment to our growth. Thank you, sister. To the organizers and volunteers, thank you for your tireless efforts in making our events and activities a success. Let us continue to explore, learn and grow together. Thank you once again to all who have made this event possible and successful. Thank you one and all. Thank you, my dear friend, for expressing your gratitude.